அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு இ-ஆதார் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இ-ஆதார் டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒண்ணு, நம்மளுடைய ஆதார் கார்டு இருக்கணும் அல்லது ஆதார் நம்பராவது தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு, ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் டவுன்லோட் பண்ண முடியும். இது ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம இ-ஆதார் டவுன்லோட் பண்ணலாம். அதை எப்படின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. கூகுள் சர்ச் இன்ஜின்ல இ-ஆதார் டவுன்லோடுன்னு சர்ச் கொடுக்குறேன். வந்திருக்கக்கூடிய சர்ச் ரிசல்ட்ல இ-ஆதார் டவுன்லோடுங்கிற லிங்கை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல ஆதார் நம்பரை டைப் பண்ணி இங்க டிஸ்பிளே ஆகக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணி சென்ட் ஓடிபின்னு கொடுத்தா ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணி வெரிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். நீங்க புதுசா என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல என்ரோல்மெண்ட் ஐடின்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணி அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை இங்க போடணும். என்ரோல்மெண்ட் ஐடிங்கிறது 28 டிஜிட்ல இருக்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும், டேட்டு, டைம், இது மூணுத்தையும் சேர்த்து தான் இந்த 28 டிஜிட் வரும். அந்த அப்படியே நீங்க டைப் பண்ணிட்டு இந்த கேப்சாவை போட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு வெரிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இது தவிர விர்ச்சுவல் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணி அந்த விர்ச்சுவல் ஐடி நம்பர் 16 டிஜிட்ல இருக்கும். இந்த விர்ச்சுவல் ஐடி ஆதார் நம்பர் 12 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கும். அதை நீங்க டைப் பண்ணி இந்த கேப்சாவை டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி கேப்சாவை டைப் பண்ணி ஓடிபி போட்டு டவுன்லோட் பண்றேன் பாருங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்றேன். சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி போயிடுச்சு. ஓடிபி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, do you want a master ஆதார்னு. இந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் மறைஞ்சி வெறும் விர்ச்சுவல் ஐடி தெரியுற மாதிரி ஆதார் டவுன்லோட் ஆகும். இந்த செக் பாக்ஸை நீங்க அன்செக் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆதார் நம்பர் தெரியுற மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரி, ஓடிபியை வெரிஃபை பண்ணி டவுன்லோட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆதார் டவுன்லோட் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ஆன ஆதாரை ஓபன் பண்ணலாம். இ-ஆதார் இங்க டவுன்லோட் ஆகி இருக்கு. இந்த ஆதாரை ஓபன் பண்றதுக்கு இதுக்கான பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பேர்ல வரக்கூடிய முதல் 4 எழுத்து கேபிட்டல்லையும் உங்க டேட் ஆஃப் பர்த்ல வரக்கூடிய வருஷத்தையும் போடணும். முதல் 4 எழுத்துங்கிறது உங்களுக்கு இனிஷியல் முன்னாடி வந்தா இனிஷியலும், அதுக்கு அடுத்து பேர்ல வரக்கூடிய 3 எழுத்தும். இனிஷியல் பின்னாடி வந்தா உங்க பேர்ல வரக்கூடிய முதல் 4 எழுத்து. முதல் 4 எழுத்து கேபிட்டல்லையும் பிறந்த தேதியோட வருஷத்தையும் போடுறேன். ஓகே கொடுக்குறேன். ஆதார் கார்டு ஓபன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இன்னைக்கு இ-ஆதார் டவுன்லோட் பண்றது எப்படின்னு பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.